வயசாயிடுச்சு சுப்பையா. முன்னெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிச்சிருவேன். நேற்று 4 பேருக்கே மூச்சு வாங்கிருச்சு. நேற்று ஏதோ தப்பிச்சிட்டேன். நமக்கு எதுனா ஒன்றா யார் பார்த்துக்கிறது? 40 வருஷமா நம்மளே நம்பி இருக்குதுங்கல்ல. தனத்துக்கு வேற 2 மாசத்துல படிப்பு முடிய போகுது. அவளையும் நல்லா பார்த்துக்கணும், ஏரியாவையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா ஊரை சுற்றி எதிரிங்களை வளர்த்து வச்சிருக்கோம். அடுத்து நைனா சேர்ல உட்கார்றவன் என் மாப்பிள்ளையா தான் இருக்கணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஊரெல்லாம் தேடுங்க, மாசம் ஒருத்தனை இறக்குங்க. இறக்குறேன் நைனா, ஒரு மாடர்ன் பாகுபலியை இறக்குறேன். இந்த சென்னை சிட்டியில் அட்ராசிட்டி பண்ற நம்ம மாப்பிள்ளைய நான் கண்டுபிடிக்கிறேன். அஸ்டலிம்டா ஒய்க்கலும்போ 6 ஊர் சுகுமுக லீடர என்ன கன்றாவிது? நம்ம மாப்பிள்ள வேற லெவல்ரா. மணமக்கள் பீடத்துக்கு முன்பாக வரவும். ஜோனு மழை, ஜில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் நைட்ல தனியா. அந்த டைம்ல நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு விஜய் படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி கொடுறா. ஒரு டிக்கெட் உனக்கு, இன்னொரு டிக்கெட் பாப்கார்ன் வச்சுப்பேன்டா. ஜோனு மழை, சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் நைட்ல தனியா. அந்த டைம்ல நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுறா. ஐபோனா? வை? உன் போட்டோ வால்பேப்பரை வச்சு டச் பண்ணிப்பேன்டா. ஜோனு மழை, சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் நைட்ல தனியா. அந்த டைம்ல நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுறா. ஸ்கூட்டியா? எதுக்கு? எவ்வளோ நாள் தான் நானே உனக்கு கட்டி பிடிச்சிட்டு வருது, நீயும் எனக்கு கட்டி பிடிச்சிட்டு வரணும்ல. ஜோனு மழை, சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் தனியா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே தனியா. இப்போ நீ எனக்கு என்ன கொடுப்ப? இன்விடேஷன் கொடுப்பேன். என்ன இன்விடேஷன்? என் கல்யாண இன்விடேஷன். ஜானி அண்ணா, ஜோனு மழை, சில்லுன்னு காத்து, சொல்லித்தல. ஒரு அண்ணனா எனக்கு நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அப்படியே என் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க. மறக்காம மோதிரம் வாங்கிட்டு வந்துருங்க. அண்ணனா மோதிரம்? மணமக்கள் மோதிரத்தை மாற்றிக்கொள்ளலாம். தொலையக்கூடாதுன்னு ஜானி அண்ணா. காத்து, நீயும் நானும் மட்டும் தனியா. யாராத கிரீஸ் தடவன கெயிலு. மச்சான், ஜெனி. அவ ஜெனி இல்லடா, என்ன புச்ச சனி. என்னடா உன்ன லவ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறா? அதான் மச்சான் பொண்ணுங்க. எப்படிடா இவ்வளவு கஷ்டத்துல சிரிக்கிற? அதான் மச்சான் பசங்க. ஏன்? ஹே எப்படிடா? அதான் மச்சான் ஃப்ரெண்ட்ஸுங்க. நெத்திலி பிரதர்ஸ் வழங்கும் உங்களில் யார் அடுத்த நைனா. இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல். பொருளோட வாங்க, பொண்ணோட போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே லாரிலே வந்திருக்காங்க. வெளியூர் ரவுடிங்க எல்லாருமே கத்தி கடப்பாறை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு என்ன சொல்லுங்கண்ணா, எல்லா அகிஸ்ட் வந்துட்டு இருக்கானுங்கண்ணா. நமக்கு தேவையான மாப்பிள்ளை நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட கத்திட்டு இருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ட்டை பார்ப்போம், நைனா ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்போம். கமான் கேமரா கமான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கும்போது உன் பையன் வாயில் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்ன மேட்ரு? அப்பாவை பிளேட் துப்பி சாவச்ச மாதிரி துப்பி காமி நைனா. இப்போ பார்த்தீங்கன்னா வாயில பிளேட போட்டு அவங்க அப்பா மூஞ்சில துப்பி அவங்க அப்பா காலி பண்ணிருக்கான். சூப்பர் கண்டஸ்டன்ட். அடுத்த கண்டஸ்டன்ட் போலாம். சொல்லுங்க. நான் 8 வருஷம் புழல் ஜெயில இருந்தேன், 4 வருஷம் டெல்லி திகார் ஜெயில இருந்தேன், 2 வருஷம் லேட்டஸ்டா வேலூர் ஜெயில இருந்தேன், அதுல 1 வருஷம் டாக் செல்லுல வச்சிருந்தாங்க. சோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆக மொத்தம் இவர் பிறந்தது இருந்த வீட்ல இல்ல, ஜெயில தான் இருந்திருக்காரு. சூப்பர் கண்டஸ்டன்ட். இரா மைக் கொடுங்க. இதெல்லாம் பஞ்சி பேச கூட தள்ளி போ. வாங்க அடுத்த கண்டஸ்டன்ட் போவோம். வாங்க கமான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் மீட் பண்ண போறோம். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க பேரண்ட்ஸ்ங்கற. நானும் பார்ட்டிசிபேட் தான். என் தனித்திறமையை பாக்குறியா நீ? நைனா மாதிரி இருக்கிறவரு நைனாவோட மைனா கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டதுனால இந்த பாடி தூக்கி வெளிய போடுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்க்கலாம். கமான் சொல்லுங்க, உங்க பொறிதனத்தெல்லாம் சொல்லுங்க. சார் நான் வந்து பாத்தீங்கன்னா 3 சீசனா ட்ரை பண்ணிருக்கேன் சார். டேய், நைனாக்கு இருக்குதே ஒரு பொண்ணு தான்டா, 3 சீசன் போய் சொல்ற. சரி விடு, உன்னோட திறமை எல்லாம் சொல்லு.
சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். நிறுத்து. நீ எதுக்கு ட்ரை பண்ற சார்? நான் எப்படியா அந்த டைட்டில் அடிச்சு 60 லட்சம் ரூபாய் ஃபிளாட் ஜெயிச்சு தருவேன் சார். டேய் நீ அவனாடா நீ? ஏண்டா எங்க கியூ நின்னால போய் கும்பலா நின்னு பாடிடுவீங்களா? போடா போடா. இப்போ நம்ம நைனாவோட ஆடிஷனை பாப்போம். ஓகே, இப்படிக்கு ஒண்டி புலி. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ராஜா மெசேல் ராஜா. எந்த மேரி அந்த மேரி, எந்த மேரி அந்த மேரி. ஏய் எந்த மாதிரி சொல்லித்தோடா? அந்த மேரி. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஏய் என்ன படமா? குமாரே, கொக்கி குமாரே, செஞ்சிருவேன். யாராச்சும் இருக்கீங்களா? இருட்டா இருக்குதே. ஏய் என்னடா கண்ணு தெரியாத கூட அடி. நானு ரவுடி தான். என்ன பண்றான்? ஐயோ 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 மைனா, எங்க என் மைனா? ஏய் தூக்கி அடிச்சிரும் பாத்துக்க. ஓகே ஓகே பாத்தல புள்ளியா. ஏய் என்னடா கொத்தனாரெல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க? போடா போடா. मेरा के तुम्हारा के डॉटर के हिंदी कर नहीं ना कुछ कुछ होता है. ஏய் என்னடா இது குச்சு குச்சுன்றா? नहीं नहीं ना नहीं. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. ஏய் இங்க வாடா. சொல்லுங்க நைனா, ப்ரோகிராம் எப்படி போச்சு? என்ன மாதிரி அடிக்கிற? இந்த ஐடியா கொடுத்தது ஃபிங்கர் பாபு தான். சரியான ஆம்பளை தான், அவர் ஃபிங்கர் மேல கை வையா பாப்பா. மூணு வரல பாபு. When there is no woman, அப்பதான் ஆம்பளைங்க வாழ்க்கை 7. பொம்பளைங்களே இல்லாத வாழ்க்கையை தேடுறேன். ஆமா கரெக்ட் மச்சி. என்ன பண்ணலாம் நம்ம வேணா ஒரு பீப் சாங் ரெடி பண்ணலாமா? வானாண்டா. அதுக்கும் மேல அப்படி இப்படி அப்படி இப்படின்னு பண்ணுவோம். உறவுகளை மறந்து உலக ஆசைய திறந்து போக போறான்டா ஜானி மேல பறந்து. இனிமே பொண்ணுங்களை பத்தி நோ பாதர். ஆக போறேன்டா சர்ச் ஃபாதர். இது எப்ப முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன போலீஸுங்களாம் அடிஷன் வச்சுருக்கிறானுங்க? ராமையா ஒஸ்தாரையா, என்னப்பா ஏரியாவில் செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. எவனோ செய்த செல்வத்தை செஞ்சுட்டு பைக்ல எஸ்கேப் ஆயிட்டான். அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது? சைதை செல்வம் செத்துட்டானா? இந்த மான் கொம்பு கையில சாக வேண்டிய உசுறாது. ஓ, மான் கொம்பு கையில சாவறத விட அவன் ஏதாவது ஒரு கரண்ட் பாக்ஸ்ல கை வச்சு செத்து போலாம். சும்மா இருக்க மாட்டேன் லீடர், பனியில கொண்டு வந்து வெறுப்பேத்தினுக்குற. சரி சரி நகர்த்த சொல்லி கேட்ட. ஓ அந்த கேட்ட திறந்து விடியா. என்னடா அடி எனக்கு அடி மனசுல ஒரு கேள்வி. சொல்லுங்க பிரதர் க்ளோரி. ஒரு சர்ச் ஃபாதர் ட்ரங்க் டிரைவ்ல போலீஸ் கேட்ட மாட்டனா கேவலமா இருக்காது? காட்டு கேவலமா இருக்கும். நம்ம மாட்ட போறோம் ஃபாதர். எங்க? அங்க மாலை நேரத்து மாமாக்கள் திருப் டபுள் ஆக்ஷன் ஃபாதர். இப்போ நம்ம மாட்டோம் ஹெவி ஃபைன் 3 மாசம் ஜெயிலு. பிரதர் க்ளோரி நம்ம கிட்ட என்ன இருக்கு? அன்பு, பாசம், அமைதி. டேய் கையில என்னடா இருக்கு? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சாஸ் வாங்கலன்னு கண்டுபிடிச்சிட்டானோ? चीज़ पड़ेंगे मस्त मस्त. ओके अम्मा யாரா அவன் எங்க அப்பா பேர் சொல்றது? போலீஸுக்கு ஒருத்தர் தண்ணி காட்டு வரானா? அப்ப அவன் தான் செல்வத்தை செஞ்சிருப்பான். செல்வத்தையே போட்டிருக்கானுங்க அப்படின்னாக்கா அவன் ரொம்ப ஷார்ப்பானவனா இருப்பான். டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஃபாதர் நீங்க பண்ண காரியத்துக்கு போலீஸ்ட்ட மாசா கேஸ் வாங்க மாட்டீங்க ஃபாதர். கேட்டியா? ஃபாதர் நீங்க சாதாரண ஃபாதர் இல்ல, காட் ஃபாதர். ஜீசு படியே காட் ஃபாதரா? பயங்கரமான ஐட்டக்காரனா இருப்பான் போல இருக்கடா இவன். அம்மா நான் ஃபாதராக போறேன். அதுக்கு என்னடா, நீ கல்யாணம் பண்ண உடனே 10 மாசத்துல ஃபாதர் ஆயிட போற. நான் சர்ச் ஃபாதராக போறேன். அப்பா நீயும் உங்க அப்பா மாதிரி என்னை விட்டுட்டு போறியா? அப்படிலாம் இல்லம்மா. டேய் கண்ணு, உன் டிஃபெக்ட் உனக்கே தெரியும். ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நானே உன்னை பொத்தி பொத்தி வளர்க்குறேன். நீ அவுட் ஸ்டேஷன் போய் அவுட் பண்ணிடாதடா. நான் டிஃபெக்ட் 100ல 10 பேருக்கு தெரியுதான். நான் கூகுளில் பார்த்தேன். 10 பேர்ல ஆள் நீதான். நான் கண்டிப்பா போதான் போறேன். போக மாட்டேன், அந்த அளவுக்கு நீ வரத்தே இல்ல.
ஏ தனோ நான் கண்டிப்பா போறேன். கிழிச்ச. ஐயோ என் புள்ளைய நோய் தாக்கிடுச்சே. கிழிச்ச 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 கிழிச்ச. ஐயோ ஐயோ ஐயோ, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்ல, போகாத சர்ச் இல்ல, பார்க்காத ஃபாதர் இல்ல, உனக்கு இந்த நோய் மட்டும் போகவே இல்லை. மா சத்தமா பேசாதம்மா, வெளில கேட்க போகுது. இந்த டிக்னிட்டிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ரத்தத்தை பார்த்தா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி ஆயிடுறியே. இதுக்கு பேரு நோய்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அதுக்கு பேர் நோய் இல்லம்மா, ஃபோபியா. அது இங்கிலீஷ்ல. அதெல்லாம் இல்ல, நான் ஃபாதர் ஆக போறேன். ஓகேயா நாட்டா? இறை மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த ஆண்டு நமது பங்கிலிருந்து பாதிரியார் ஆவதற்கு தானாக முன்வந்து மன மகிழ்ச்சியோடு ஆன்மீக சிந்தனையோடு இறைவனின் அழைப்பை ஏற்று குருகுல படிப்பிற்கு செல்லவிருக்கும் திரு பெஞ்சமின் தனமேரி அவர்களின் புதல்வன் திரு ஜானி தூயமணி பெஞ்சமின் அவருடன் ஆசீர்வாதம் அடைக்கலராணி புதல்வன் திரு குளோரி கோயில் பிள்ளை அவர்களும் குருகுல கல்விக்கு செல்லவிருப்பதால் அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு இருக்கிற ஃபோபியா உனக்கு தெரியும்ல? என்ன யாரா பாத்துப்பா? என்னடா நீ அவள மாதிரி என்ன விட்டு போலான்னு பாக்குறியா? நீ இப்ப வரமாட்டல்ல? This guy is so sentimental, Lord. பிள்ளைக்கு கரகோஷத்தை எழுப்புவோம். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபாதர். குளோரிக்கு வரும் ஆனந்த கண்ணீரை பாருங்க. ஃபாதர், அவர் இவ்வளவு பேருக்கு சந்தோஷமா. துரோகி. God bless you, my children. God bless you. சீஸ் பிடிக்கே மஸ்து மஸ்து. நம்ம அதையும் தாண்டி புனிதமான இடத்துக்கு போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வால் வால்பேப்பரை சேஞ்ச் பண்றோம். அசுத்த ஆவி குறோம். போன மாசம் வரைக்கும் சன்னிலியன் வால்பேப்பர் தானே வச்சிருந்த. ஏய் என்னடா அது? சாமியாரா போறவனுக்கு சமந்தா அதுக்குடா. இந்த இளைஞர் சமுதாயமே நாசமா போறதுக்கு காரணம் இந்த Facebook தான்டா. இதுல இருந்து நீ ஃபர்ஸ்ட் வெளில வர. அப்ப நீ யோசிக்கிறேன். மனிதாவிழி மதுவை ஒழி. மனிதாவிழி அப்படி கொடுங்க, நீங்க கோஷம் போடுங்க, நான் போர்டு பிடிக்கிறேன். மனிதாவிழி மதுவை ஒழி. மனிதாவிழி மது ஒழினா டேபிள் கட்டில பாட்டில ஒழிக்கிறேன். இனிமே நான் மட்டும் இல்ல, ஏன் வந்து கேட்டாலும் சரக்கு இல்லைன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டேன். தங்கச்சி சொல்ல வேணாண்டா ப்ளீஸ்ரா. சொல்றோம் மச்சா, அவளை நினைச்சு இந்த கை வலிக்க அவ்வளோ லவ் லெட்டர் எழுதிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் அவளே உன்னை ஒரு நாள் தம்பின்னு சொல்லி கட் பண்ணிடுவா. அதுக்கு நீயே ஃபர்ஸ்ட் அவளை தங்கச்சின்னு சொல்லிடு. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தங்கச்சி அடிச்சி மகிழ்ச்சி. அம்மா 14 வருஷம் படிப்புமா. நடுவில் வருஷத்துக்கு 10 நாள் தான் லீவு. அந்த 10 நாள்லயும் ஏதாவது சேவை செய்ய போயிடுவேன். எனக்கு என்னமோ நம்ம பாக்குறது தான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீ 10 நாள் திரும்பி வந்துடுவேன்னு தோணுது. அம்மா என்னடா இத்தனை வருஷம் நீ எனக்கு எப்படி ஒரு நல்ல மதரா இருந்தியோ அதே மாதிரி நானும் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஃபாதரா இருக்க போறேம்மா. God bless you my child. என்ன விட்டு போயிடாதப்பா. பெத்த பிள்ளைங்க அப்பாவை ஃபாதர்னு கூப்பிடுற அந்த காலத்துல பெத்த பிள்ளையவே ஃபாதர்னு கூப்பிடுற பாக்கி எத்தனைப்பா கிடைக்கும்? மிஸ்டர் ஆசீர்வாதம், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவரை ரட்சிப்பாராங்க. அல்லேலூயா. ஃபாதர் கோயில் இப்ப கூட பார், என்ன அந்த கடவுள் கூப்பிடுற மாதிரியே கேக்குது. கடவுள் இல்லப்பா, வீணா போன உன் ஃப்ரெண்ட் ஜானி. இட்ஸ் மீ. ஜீஸ் வடியே மஸ்த் மஸ்த். Come on Fazal, let's go and save the people. Bye dad. நிறுத்து. நில்லுங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஓட்டுநரே. எங்க போறீங்க ஃபாதர்? பாதிரியார் படிப்புக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஏன் ஆட்டோல வாங்க. உங்க புனித பயணத்துக்கு ஏன் ஆட்டோவும் சென்ட்ரல் வரைக்கும் வந்ததுன்னு வரலாறுல வரட்டும். அப்ப பேசஞ்சர்ஸ் அவனுங்க கிடக்குறாங்க அற்ப பாதருங்க. இப்ப கிளியர் பண்ணிடுறேன். யோ இறங்க. இனிமே நம்ம ஆட்டோ வராது, வேற ஆட்டோ பார்த்துட்டு போ. வாங்க ஃபாதர்.
சாயங்காலம் குடிக்க போகுது பாரு டாபர்னு சொன்னவங்களா இப்போ படிக்க போறாரு ஃபாதர்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஃபாதர் ஜானி. என் கடமையை தான் செஞ்சேன் ஃபாதர் க்ளோரி. ஃபாதர் இப்போ நான் முழுசா பியூர் ஆயிட்டேன். எனக்கு எந்த கலரும் வேணாம். என்னோட கட்சி மட்டும் எந்த கலர்ல இருக்கு? உங்களுக்காக நான் என் வாழ்க்கையே திறந்திருக்கேன். எனக்கு ஒரு வெள்ளை கட்சி வாங்கி தருவீங்களா? ஆஃப் கோர்ஸ் ஃபாதர் க்ளோரி. தேங்க் யூ. வெல்கம் சார். வாட் யூ வாண்ட் சார்? எங்க இந்த வெள்ளை கட்சிஃப்லாம் எங்கங்க? என்னடா பொம்பளைங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்கேன். சாரி ஃபாதர். இங்க மேல் ஸ்டாஃப்லாம் இல்லையா? ஓ எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களாவே இருக்காங்க. நீங்க போய் கட்சி வேணும். கட்சி டேய் பொம்பளை இல்ல பொம்பளை பொம்மை கூட தொடக்கூடாதுடா ஜானி. தேவனே என்னை பாருங்கள் எந்தன் பாவத்தை. ஃபாதர் க்ளோரி நீங்க இருக்கீங்க. இங்க ஒரே இருட்டா இருக்கு. வாங்க நம்ம வெளிச்சத்துக்கு போவோம். ஏய் மச்சி எங்க போயிட்டீங்க? இங்க தாண்டி இருக்கோம். ஒரே இருட்டா இருக்குடி. ஃபிளாஷ் ஆன் பண்ணுங்க. இருடி வர. இடுப்ப பார்க்கல. இடுப்ப பார்க்காதடா ஜானி. பார்க்காதடா ஜானி. பார்த்துட்டியடா ஜானி. இனிமேல் இதை நீ வச்சுக்கோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. 30 ரூபாய்க்கு 3 நல்லா இருக்கும். இதுவே வாங்கிடுவோம். நெவர். அப்போ ஓகே கிளம்பலாம். அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே. என்ன ஃபாதர் ஷர்ட் பட்டன்லாம் கலந்துருக்கு, கையை வேற மடிச்சு விட்டுருக்கீங்க. எனக்கு தெரியும் ஃபாதர், பவர் கட்டு வேர்த்துருக்கும். ஆனா ஃபாதர் இந்த கேவலமான ஜென்மத்துக்கு என்ன தெரியுமா தோணுது? நீங்க கர்ச்சீஃபாங்க அந்த இடத்துல கேசகசாக ட்ரை பண்றீங்கன்னு அசிங்கமா தோணுது ஃபாதர். என்ன மன்னிச்சு பாவ மன்னிப்பு கொடுங்க ஃபாதர். என்ன மன்னிச்சு பாவ மன்னிப்பு கொடுங்க. ஐயோட மசாஜ் பண்ணது போகுது. எனக்கு பாவ மன்னிப்பு மட்டும் கொடுத்துருங்க ஃபாதர் ப்ளீஸ். சாரிடா. தெரியல ஃபாதர். லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறேன். நான் ஏன் லாஸ்ட்டாக கடைசியாக ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது? சமாஹி சமாஹி நெவர். ஃபோன் வைக்கவே இல்லடி அவன். ஃபாதர் நம்ம கடைசியா ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். ஆனா என் கேவலமான புத்திக்கு நீங்க இந்த பொண்ணை ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது ஃபாதர். என்ன மடிச்சு பாவ மன்னிப்பு கொடுங்க ஃபாதர். நான் அசிங்கம் ஏய் மழை. பாப்பா நனைல வா நீ. ஏமா நாம ஏன் கடைசியாக ஒரு வாட்டி மழையில் நினைக்கக்கூடாது? யோ யோ ஏன் ஃபாதர் நம்ம போற ஊரெல்லாம் மழை பெய்யாதா? போற ஊர்ல மழை பெஞ்சது போதாதா? உனக்கு இருக்கு. எதா இருந்தாலும் நம்ம ஊர் நினைக்கிற மாதிரி வராது இல்ல. வாங்க வாங்க வாங்க, மழை ஸ்டாப் ஆயிட போகுது. அட வாங்க ஃபாதர். பைத்தியக்காரன் கையிலே ஆட்டோ ஓட்டுறானே. ஃபாதர் செம்பரம்பாக்கம் லீக் ஆகுதான் ஃபாதர். போயிடலாம், டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனா என்னையா நீங்க நினைங்க ஃபாதர். எவ்வளவு வேணா நினைங்க, அப்படியே நினைங்க ஃபாதர். ஃபாதர் ஆனா இவ்வளவு பிரச்சனையிலும் நான் ரொம்ப கேவலவாதி ஆகிட்டேன் ஃபாதர். எனக்கு என்னமோ நீங்க கடையில பார்த்த பொண்ணை முடிச்சு போய் எங்க அவ்வளவு லவ் பண்ணிட்டீங்களோ எனக்கு தப்பா தோணுது ஃபாதர். தப்பா தோணுது, எனக்கு ரொம்ப தப்பா தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது மச்சி. அவன் இங்க வா வா. அவன் பழைய ஜானி வந்திருக்கவா? பெரிய மாணிக்கம் பாஷாவா வந்திருக்காரு. என்னடா விட்டுட்டு போனேன்? அவா மொத்தமா வந்திருக்கவா? 10 நாளுக்குள்ளேயே வருவேன்னு நினைச்சேன். 10 மணிக்கே வந்துட்டியா? வந்து தொலை. வா 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 வா, கதவு தரவா ப்ளீஸ் வா. டேய் ராவு காலத்துல பிறந்தவனே, அரை போதல வந்து தொல்லை பண்ணாத. கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாடா. அம்மா அம்மா அம்மா. ஃபாதர் ஆசீர்வாதம். கோயில் போல வந்துக்கிறேன்.
புள்ள இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. அப்ப என்ன பாச்சு? உன் பையன் பாத்ரா போற சூசைட் பண்ணிக்க போறியாப்பா? பா வந்துட்டேன். உன் புள்ள கோயில் புள்ள வந்துட்டேன். பூவா பூத்திருக்கு பூமி பூவ பறிக்க நேரம் இருக்கா பாவி. யோ தகப்பா என்னையா பண்ணிட்டு இருக்க? டேய் க்ளோரி, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொன்னாரு? பிற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அதோட நீ என்ன செஞ்சுனுக்குற? எனக்கு இருக்கிறது நீ ஒரே புள்ள, நீயும் பாதராவணும்னு போயிட்ட. உனக்கு தம்பி பாப்பா ரெடி பண்ணி நானும் பாதராவணும்னு ட்ரை பண்ணுகிறேன். செத்த பேட்டரி தம்பி பாப்பாவா? பின்ன நான் செத்தா என் சவப்பட்டி மேல மண்ணை போடுறதுக்கு ஒரு புள்ள வேணாவா? இப்பயே படுறா, உன்னை மண்ணை போட்டு மூடுறேன். எதுக்கு? அதான் நீ வந்தியாப்பா? ஆமாண்டேடி. நான் ஒண்ணு நீ ஒரு ½ an hour லேட்டா வந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்? மல்லிப்பூ வேஸ்ட் ஆயிடுச்சே. அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஐயோ சத்துக்கள் எப்படா சீட் எடுக்கும்? சீட் எடுக்கும்.